பையன் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பண்ணியிருந்தான். டேய் அவன் வந்து உங்ககிட்ட சிக்கல, நீங்க தான்டா அவன்கிட்ட சிக்கிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சி 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 அப்படி இல்ல அது அது அந்த மாதிரி அந்த பையன் போட்ட கமெண்ட் என்ன உண்மைதாம்மா. சரி. இப்ப கட்டரம்பு சேனல் எடுத்து நம்மள போட்டு விட்டா அப்படி ஓ அவருக்கு ஸ்டாலின் ஃபாலோவர்ஸ் அவர்களும் மில்லியன் வியூஸ், கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸ் 2 நாள்ல 800K யூடியூப்லயே போயிருந்துச்சு. அப்ப அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே யாரா நடிப்பா இருக்கான்னு சொல்றாங்களே, இவன் யாரா சிவாஜி படத்தை போடுறாங்க, இவன் படம் போடுறாங்க, பாக்குறாங்க இல்லையா? இது எந்த விதத்துல தப்பு இல்ல. அவங்க கிட்ட நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், ஆபாசம் வேணாம், டபுள் மீனிங் வேணாம், அதான் கம்பல்சரி பண்ணிட்டேன். சின்ன சின்னது ட்ரோல் பண்ற நடிகர்களே ட்ரோல் பண்ணுவாங்கம்மா. நடிகர்களே ட்ரோல் பண்றாங்க, நடிகர்களே காமெடியனா மாறுறாங்க. நடிகர்களே ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா காமெடியனா மாறி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணா அவனுக்கு வராது. இல்ல இன்னும் கட்டெரும்பு சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்கல, ஸ்டாலின் என்ன வீடியோ இன்னும் பார்க்கல. நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ அப்போ அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கல்ல, யார் அது புது முகமா இருக்கு, இடையில ஒரு ஆளை போட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் அவரை பற்றி போட்டிருக்காங்களே, நல்லா நடிக்கிறேன்றாங்களே, நடிப்பாசுரன்றாங்களே, சிவாஜி கணேசன்றாங்களே, ஸோ மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? அதை அது நல்லதானே நம்மளுக்கு பண்றாங்க. அது எந்த விதத்துல நம்ம தப்பா எடுத்துக்கலாம்? சரி, நான் இதை அடிப்படையில் கேட்கறேன். சிலர் வந்து இது மாதிரி நடிக்க சொல்றாங்க, அந்த கேரக்டர் மாதிரி அந்த சீன் மாதிரி நடிக்க சொல்றாங்க. அதை தான் கேட்கிறேன். உங்களுக்கு கலாய்க்கிறது உங்களுக்கு அது ஒரு உண்மையை சொல்லலாமா? நான் அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாமா? ஒரு கலைஞன் தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் மத்தியில சும்மா மீடியா கொண்டு போய் இவர் கலைஞர் நடிகர்னு சொல்லாது. உங்களை மாதிரி எடுக்கிற ஆங்கரே நிறைய பேர் என்ட்ரி எடுக்கிறப்பயே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்கம்மா. சரி, உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்றது அவங்களுக்கே தெரியும்.